இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 10:5. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே அம்மோன் புத்திரரின் நாகாஸ் என்ற ராஜா இறந்து போயிடுறான். அவன் ஸ்தானத்தில் அவனோட பையன் ஆனூனின் ராஜாவாகிறான். நாகாஸ் இறந்து போன செய்தியை கேட்ட உடனே தாவீது ராஜா ஆறுதல் சொல்ல அவனோட வேலைக்காரங்களை அனுப்புகிறான். அப்போ இந்த வேலைக்காரங்க உழவு பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்களோட தாடியை சிரைச்சி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணி அவமானப்படுத்தி அனுப்பிடுறான் ஆனூனின் ராஜா. அந்த வேலைக்காரவங்களும் ஊருக்குள்ளே போக அசிங்கப்பட்டுட்டு இருக்கும்போது தாவீது ராஜா அந்த வேலைக்காரவங்கக்கிட்ட ஒரு ஆள் அனுப்பி, உங்களோட தாடி வளர்கிற வரைக்கும் எரிகோல இருங்கன்னு சொல்லிடுறான். தாவீது அந்த வேலைக்காரவங்க யாருமே கேலி பண்ணிடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு எரிகோல இருங்கன்னு சொன்னாலும் அது வரைக்கும் தாவீது சும்மா இல்லை. அம்மோன், சீரியர் யாரெல்லாம் இந்த வேலைக்காரவங்களை அவமானப்படுத்தினாங்களோ எல்லாத்தையும் போர் தொடுத்து கொண்டு போட்டுடுறான். அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய ஒருத்தருமே வரல. கடைசியில் அம்மோன் புத்திரர் எல்லாமே தோற்று போயிடுறாங்க. இதே போல் தான் நம்மளோட எதிரிகள்னாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ நாமளும் அசிங்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். நாம் நினைப்போம், தேவன்கிட்ட நம்ம பட்ட அவமானத்தை சொல்லியும் தேவன் அவங்கள தண்டிக்காமல் இருக்கிறாரே, அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்தாமல் இருக்கிறாரேன்னு நம்ம நினைப்போம். இங்கே தாவீது என்ன செஞ்சான்? உன்னோட தாடி வளர்கிற வரைக்கும் நீ காத்திரு, எரிகோல இரு அப்படின்னு இந்த வேலைக்காரவங்களை சொல்லிடுறான். அந்த வேலைக்காரவங்களுக்காக தாவீது யுத்தம் பண்ணுறான், எல்லாத்தையும் கொண்டு போட்டுறான். இப்படி யுத்தம் நடக்குதுன்னு அந்த வேலைக்காரவங்களுக்கும் தெரியலை. அதே போல் தான் நமக்கும் நம்மளை அவமானப்படுத்தினவங்க சந்தோஷமாக இருக்காங்களேன்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாமலேவும் தேவன் அவங்கள தண்டிச்சு தான் இருப்பார். அந்த வேலைக்காரவங்க தாடி வளர்கிறதுக்கு அப்புறம் ஊருக்குள்ளே வரும்போது அவனை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஊர் மக்கள் பேசாமல், இந்த வேலைக்காரங்களுக்காக ராஜா யுத்தம் பண்ணார், அந்த அளவுக்கு இவங்களுக்கு ராஜா முதலிடம் கொடுத்துருக்காருன்னு தான் பேசியிருப்பாங்க. அதனால தான் தாவீது ராஜா வேலைக்காரவங்கள, நீங்கள் இப்போ இங்கே வர வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னான். அதே போல் தேவனும் நம்மளை உயர்த்தாமல் இருக்காரு, எதிரிகளை தண்டிக்காமல் இருக்காரு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறாரு. அவமானப்பட்ட இடத்துல தேவனுக்கு சாட்சி சொல்லும்படியாக நம்மளை உயர்த்துவாருன்னு நாம் புரிஞ்சுக்கிறணும். அதனால் அவமானப்பட்டவங்க யாராக இருந்தாலும் வேதனைப்பட வேண்டாம். நமக்கு தெரியாமலேயும் தேவன் யுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதே சமயம் நம்ம பட்ட அசிங்கத்தை தொடச்சி போட்டு அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்தவும் செய்வார். ஆமேன்.